செப்டம்பர் 4, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். Are you suffering from loss of peace? May the Lord give you perfect peace. Get it. பிலிப்பியர் 4 அதிகாரம் 9 Philippians chapter 4 verse 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சமாதானமும் இளைப்பாறுதலும் இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனைகளும் சண்டைகளும் இருக்கும். அநேக குடும்பங்களில் ஒரு மனம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வாழ்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருப்பதுதான் காரணம். இந்த உலகத்தில் மனிதன் எதை வேண்டுமெனாலும் சம்பாதித்து விடலாம், ஆனால் சமாதானத்தை மட்டும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் சம்பாதித்து கொள்ளவே முடியாது. இன்று முழு மனதுடன் இயேசுவே எனக்கும் என் குடும்பத்துக்கும் சமாதானத்தை தாருங்கள் என்று நீங்கள் முழங்கால் போட்டு கேட்பீர்கள் என்றால் உடனடியாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you have learned or received or heard from me or seen in me, put into practice, and the God of peace will be with you. My dear brothers and sisters, if there is no peace and rest in the family, there will always be trouble and strife. In many families, they live with a problem whenever they see one without consciousness and without peace. When we look at the reason for this, the reason is the absence of Jesus Christ, the Lord who gives peace. Man can earn whatever he wants in that world, but peace alone cannot be earned without Jesus Christ. If you kneel down and ask Jesus to give me and my family a peace today with all your heart, you will immediately receive the peace of the Lord from Jesus Christ. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து அப்பா அவர்களின் வழிநடத்துகிறதான தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி கொடாகுடைய நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ கொடுக்கிற உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் பேசுகின்ற வார்த்தையின்படியாகவே அப்பா சமாதானத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே இருந்து அவளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானம் வேண்டும், என்னுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நீர் அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தருகிற சமாதானம் இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் ஆண்டவரே, அந்த சமாதானத்தை பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்காக ஆண்டவரே அப்பா திறந்து கொடுக்கும்படியாக சமாதானத்தின் தேவனை கூப்பிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக யார் யார் ஆண்டவரே இயேசுவே உன் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே இந்த பரிபூர்ண சமாதானத்தை அப்பா நீ தந்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே காணப்படுகிறதான சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீ நீக்கி ஆண்டவர் ஒரு சமாதானத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற வேறுபாடுகளை கர்த்தர் நீர் மாற்றி போட்டு அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா தவித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே நீரே ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் தேவன், அந்த சமாதானத்தை ஆண்டவரே பிள்ளைகள் மேல் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம்,
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. மாமியார் மருமகள்னால ஆண்டவரே அப்பா பிரச்சனையினாலே ஆண்டவரே சமாதானத்தில் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை நிமித்தமாக ஆண்டவரே சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அந்த வேலைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த சமாதானத்தை திரும்பமாய் பெற்றுக்கொள்ள முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி நிமித்தமாக ஆண்டவரே சமாதானத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து அவர்களுக்கு ஆண்டவரே அந்த சமாதானத்தை நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் இல்லாமல் சமாதானம் இல்லை, நீர் இல்லாமல் சந்தோஷம் இல்லை, நீர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அதை தெரிந்து கொண்டவர்களாக உமக்கு முதலிடத்தை தரும்படியாக ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே தங்களுடைய வாழ்விலை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தருகிறது. அந்த தாவகாமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நன்றி. கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் கரம் இருந்து ஆண்டவர் நீர் அவளுக்கு வெற்றியாய் நீர் மாற்றித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழ நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா ஆசீர்வதிங்க. சமாதானத்தை தாங்க. அதே போல ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியும் கர்த்தரோடு இணைந்து சில சகல நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். இந்த ஆண்டு அவளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.